8ஆம் பாவம் பொதுவா நம்ம 8ஆம் பாவம் என்பது வலி, வேதனை, அசிங்கம், அவமானம் குறிக்கக்கூடிய பாவமாக நம்ம சொல்றோம். அப்ப 8ஆம் பாவம் தான் ஆயுள குறிக்கக்கூடிய பாவமும் சொல்றோம். அப்ப 8ஆம் பாவம் அதிபதி தசாவோ, புத்தியோ நடக்கும் பொழுது நிறைய வித கஷ்டங்களும், வலி, வேதனைகளும் நமக்கு இருக்கும். இப்ப அந்த 8ஆம் பாவத்துல என்ன கிரகம் அமர்ந்திருக்கிறதோ, அந்த கிரகம் சார்ந்து நமக்கு தொந்தரவுகளோ, பாதிப்புகளோ குடுக்கும். உதாரணத்துக்கு 8ஆம் பாவத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தந்தை தந்தைக்கு ஏதோ ஒரு வகையில வலி, வேதனை அல்லது தந்தை ஏதோ ஒரு வகையில அரசு சம்பந்தப்பட்ட துறையில அசிங்கம், அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்ப 8ஆம் பாவத்துல லக்னாதிபதியே அமர்ந்திருந்தா, அப்ப ஜாதகரையே அவரே ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப ஜாதகத்தை நம்ம முழுமையா ஆய்வு செய்து, அது எந்த காலகட்டங்கள்ல நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும்னா, அதிலிருந்து நம்ம விமோசனம் பெறத்துக்கு நமக்கு ஒரு வழி பிறக்கும். அது நம்ம தெய்வ வழியில நம்ம போறதுக்கு நமக்கு ஒரு வழி பிறக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் பாவம் ஜாதகர் தவறான வழியில சிந்திக்கக்கூடிய தருணம் உருவாகும். அப்ப அந்த காலகட்டங்கள்ல நம்ம இறை வழிபாடு எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு யோகமான ஒரு அமைப்பை கொடுக்கும். நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி ஆன்மீக சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அதே போல லைக் பண்ணுங்க, மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க. புதிய புதிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவுல சந்திப்போம்.